சோப்பு என்பது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொருள். குளிப்பதற்கும், கைகளை சுத்தம் செய்யவும், உடல் சுகாதாரத்தை பேணவும் சோப்பு அவசியமானதாகிவிட்டது. இன்றைய காலத்தில் சந்தையில் பல்வேறு வகையான சோப்புகள் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றில் பெரும்பாலும் வேதியியல் கலவைகள் அதிகம் உள்ளதால் சிலருக்கு தோல் பிரச்சினைகள் ஏற்படும். இதன் காரணமாக இயற்கை முறையில் வீட்டிலேயே சோப்புகளை தயாரித்து பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்துள்ளது. வீட்டில் தயாரிக்கும் சோப்புகள் ஆரோக்கியத்திற்கும் தோல் பராமரிப்பிற்கும் சிறந்ததாக கருதப்படுகின்றன. வீட்டிலேயே சோப்பு தயாரிப்பது கடினமானது அல்ல. தேவையான சில பொருட்களும் சிறிய உழைப்பும் இருந்தால் சோப்புகளை எளிதாக தயாரிக்க முடியும். சோப்பு தயாரிப்பில் அடிப்படையாக தேவைப்படும் பொருட்களில் எண்ணெய், சோடியம் ஹைட்ராக்சைடு, லை, தண்ணீர், வாசனை சேர்க்கும் எசென்ஸ், இயற்கை நிறமிகள், மூலிகைப் பொடிகள் ஆகியவை அடங்கும். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், எள்ளெண்ணெய், சோப்புக்கல் எண்ணெய் போன்றவை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை தோலுக்கு மென்மை மற்றும் ஈரப்பதம் தரக்கூடியவை. சோப்பு தயாரிக்கும் செயல்முறையில் முதலில் லை மற்றும் தண்ணீர் கலந்து கொள்ளப்படுகிறது. இந்த செயல் மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும், ஏனெனில் லை என்பது வலுவான வேதிப்பொருள். அதனால் கையுறைகள், கண்காப்பு கண்ணாடிகள் அணிந்து கொண்டு இந்த கலவையை தயாரிக்க வேண்டும். பின்னர் தேவையான அளவு எண்ணெய்களை வெப்பமூட்டி சிறிது குளிர்வித்து வைக்க வேண்டும். எண்ணெய் மற்றும் லை கலவை ஒரே வெப்பநிலையில் வந்தவுடன் அவற்றை சேர்த்து மெதுவாக கலக்க வேண்டும். இது நன்றாக கலந்தபின் ட்ரேஸ் எனப்படும் தடிமனான பதம் உருவாகும். அந்த நேரத்தில் வாசனைப் பொருட்கள், மூலிகைப் பொடிகள் அல்லது இயற்கை நிறமிகள் சேர்க்கப்படலாம். அந்த கலவையை சோப்பு அச்சுகளில் ஊற்றி சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் வரை உறைய வைக்க வேண்டும். உறைந்த பிறகு அதை அச்சிலிருந்து எடுத்து கத்தி கொண்டு தேவையான அளவுகளில் வெட்டி வைக்கலாம். இதற்குப் பிறகு சோப்புகளை நன்றாக உலர்ந்த, காற்றோட்டமுள்ள இடத்தில் 3 முதல் 4 வாரங்கள் கியூரிங் செய்ய வைக்க வேண்டும். இந்த காலத்தில் சோப்புகள் கடினமாகி பயன்படுத்த தகுந்ததாக மாறுகின்றன. வீட்டில் தயாரிக்கப்படும் சோப்புகளில் பல்வேறு வகைகள் உள்ளன. உதாரணமாக மூலிகை சோப்புகள், பால் சோப்புகள், வாசனை சோப்புகள், அலங்கார சோப்புகள் என பல வகைகளை தயாரிக்கலாம். மூலிகை சோப்புகளில் வேப்பிலை, துளசி, கற்றாழை, சந்தனம், மஞ்சள் போன்ற இயற்கை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இவை தோலுக்கு பாதுகாப்பும் மருத்துவ குணங்களும் தருகின்றன. பால் சோப்புகளில் ஆட்டுப்பால், பசு பால் அல்லது தேங்காய் பால் பயன்படுத்தப்படுகிறது. இவை தோலை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்கின்றன. வாசனை சோப்புகளில் லாவெண்டர், ரோஜா, லெமன் கிராஸ் போன்ற எசன்ஸ் எண்ணெய்கள் சேர்க்கப்படுகின்றன. அலங்கார சோப்புகள் சிறப்பு வடிவங்களில், வண்ணங்களில் அழகாக தயாரிக்கப்படுகின்றன. சோப்பு தயாரிப்பு ஒரு சிறந்த வீட்டுத் தொழிலாகவும் அமைகிறது. சிறிய அளவில் குடும்பம் உபயோகிக்கும் அளவுக்கு தயாரிக்கலாம். அதேபோல் விரும்பினால் வியாபாரமாகவும் வளர்த்துக் கொள்ள முடியும். குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய இந்த தொழில் ஆரோக்கியம் மற்றும் அழகை விரும்பும் மக்களின் தேவைக்கேற்ப சந்தையில் எளிதில் விற்பனையாகும். இயற்கை பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் சோப்புகளுக்கான தேவை உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. வீட்டில் சோப்பு தயாரிக்கும் போது பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது மிக அவசியம். லை பயன்படுத்தும் போது கவனக்குறைவு நடந்தால் தோல் எரிச்சல், கண் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் கையுறைகள், முகக்கவசம், கண்ணாடி அணிந்து பாதுகாப்பாக செயல்பட வேண்டும். மேலும் சோப்பு முழுமையாக கியூரிங் செய்யப்படாத நிலையில் பயன்படுத்தினால் அது தோலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகவே குறைந்தது 3 முதல் 4 வாரங்கள் காத்திருப்பது அவசியம். இன்றைய காலத்தில் மக்கள் இயற்கை மற்றும் கெமிக்கல் இல்லாத பொருட்களை அதிகம் விரும்பி வருகின்றனர். அதனால் வீட்டில் தயாரிக்கும் சோப்புகளின் சந்தை வளர்ச்சி அதிகமாக உள்ளது. சிறிய அளவில் தயாரித்து நண்பர்கள், உறவினர்கள் வழியாக விற்பனை செய்யலாம். பின்னர் ஆன்லைன் தளங்கள், கண்காட்சிகள், கடைகள் போன்ற இடங்களில் விற்பனை செய்யலாம். நல்ல தரம் மற்றும் தனித்துவம் கொண்ட சோப்புகளை தயாரித்தால் விரைவில் பிராண்டு பெயர் பெற முடியும். மொத்தத்தில் பார்க்கும்போது வீட்டிலேயே சோப்புகளை தயாரிப்பது ஆரோக்கியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பயனுள்ளதாகும். இது ஒரு படைப்பாற்றல் நிறைந்த தொழில். இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையுடன் இந்த தொழிலை மேற்கொண்டால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்லது செய்ய முடியும். அதே நேரத்தில் தனிநபருக்கு சிறந்த வருமான வாய்ப்பையும் தருகிறது.